இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளோ அடித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியும். இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள்.
ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியின் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியின் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்திய தெய்வத்தை மகிமைப்படுத்தியாட்ட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பக்கத்துல ஹேண்ட் ஷேக் பண்ணி கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். உங்களை மட்டும் இல்லை, முழு சபையுமே ஆண்டவர் சந்தோஷத்தினால நிரப்பி வைத்திருக்கிறார். நல்ல கையை தலைக்கு மேலே உயர்த்தி தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பதிலை கொடுப்பார். ஆமென். பலத்த காரியங்களை அவர் செய்வார். ஆமென். அவர் மகிமை உள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். டைம் பாருங்க போயிட்டே இருக்கு. இன்னைக்குள்ள வார்த்தைகள் தெளிவாக சபைக்கு வெளிப்படணும். எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் எளிமை நிற்கலாமா? ஒரு செகண்ட் எளிமை நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மைண்டெல்லாம் கிளியர் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் சிந்தைகளை கொண்டு வந்து ஆண்டவர் உங்கள் கூட பேச போகிறாரு. அப்பா என் கூட இன்னைக்கு பேசுங்க. உங்களுடைய வல்லமை இங்கிருந்து விதைக்கப்படுகிற ஒரு வார்த்தை கூட பொய் ஆகலை. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடக்குது. ஆமென். எனவே இன்னைக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தைகள் நிறைவேறணும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் கண்களை மூடி, ஏன்னா வார்த்தை வாய் தான் எங்களுடையது, வார்த்தை தேவனுடையது. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் பேச போறீங்கப்பா. இது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கு உங்கள் வார்த்தை ஆண்டவரே ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க போகிறதப்பா. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நாங்கள் மனுஷனை நம்பி வரல அப்பா. இந்த வாரம் எங்கள் கூட பேசுகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவன் எங்களோடு கூட பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லா உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரி அருகில், ஆத்துமநேசரி அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இலைப்படையாது மேலோகில், இலைப்படையாது மேலோகில் ஏகுவே பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை
சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை மாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை மாறிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையில உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் உங்க நாமம் உயர்த்தப்பட்ட நாள், இந்த நாள் சத்துருவின் வல்லமை நிர்மூலமாயிருக்கிற நாள். அதை நினைத்து உங்க நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எழுந்து நின்று உங்க வார்த்தைக்காய் ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க பேசுங்க, என்னை மறைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இன்னைக்கு புறப்படுகிற வார்த்தைகள் 100 மடங்கு அறிவடைய எங்க சபைக்கு கொண்டு வரணும். இதை கேட்கிற மக்களுக்கு அந்த 100 மடங்கு அறுவடைய தரணும். இது நிமித்தம் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். தடைகளை மாற்றி போடும் பேசும் வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த மண்டலத்தை விட்டு துரத்தி அந்த கிரியைகளை கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுகிறேன். ஆவியானவர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். உட்கார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு மெய் பலன் வரும் பொறுமையாயிரு. சத்தமா சொல்லுங்க, மெய் பலன் வரும் பொறுமையாயிரு. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு அதனுடைய 5ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அதனுடைய தேங்க்யூலா. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவு, அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நல்ல இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும், இன்னைக்கு நாளைக்கு நேத்தைக்கு அல்ல, ஆண்டவர் வரப்போகிறார். வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். பயிரிடுகிற ஒரு மனிதன் முன்மாரிக்காக பின்மாரிக்காக எப்படி காத்திருப்பானோ அப்படியே உங்களுக்கும் ஒரு பலன் வரப்போகிறபடியால் நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு விவசாயிக்கு, ஒரு பயிரிடுகிறவனுக்கு கண்டிப்பாக பலன் வரும். அது அந்த அறுவடை டைமில் அவனுக்கு பலன் வரும். அப்போ அதுக்கு முன்னாடியும் மழை வேணும், அதுக்கு பின்னாடியும் மழை வேணும். இந்த முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் அவன் காத்திருப்பது போல நீங்கள் உங்களுக்கு ஒரு மெய் பலன் இந்த பூமியில் வரப்போகிறபடியால் நீங்களும் கர்த்தர் வருகிறது வரை பொறுமையோடு இருந்து உங்க இருதயத்தை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த வசனம் எதை குறித்து அப்படின்னா, சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, பொறுமையாயிரு, பலன் வரும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா, அழிந்து போகிற பலன். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கு, ஆண்டவரை நம்பினவனுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பலன், ஒரு நீதிமானுக்கு அது தேவனால் வருகிற நீதியின் பலன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 27ஆவது வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும்பொழுது தன்னுடைய ஜனத்துக்கேற்ற பலனோடு அவர் வருவார் என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆவது அதிகாரம் அதனுடைய 12ஆவது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அசுத்தமா இருக்கிறியா, அதனுடைய பலன் உனக்கு உண்டு.
நீ நீதி செய்கிறியா, அதுக்குரிய பலன் உனக்கு உண்டு. பரிசுத்தமாக இருக்கிறியா, அதற்குரிய ஒரு பலன் உண்டு. எதற்கு நீ என்ன செய்தியோ அதற்கேற்ற பலனோடு கூட இயேசு இந்த பூமியிலே மீண்டும் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அந்த பலன் என்றால் என்ன, அந்த நீதியின் பலன் என்ன, அழியாத பலன் என்ன? இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, துன்மார்க்கன், இந்த உலகத்தில் வாழ்கிற துன்மார்க்கன் வேலை, அவன் செய்கிற வேலை செய்கிறான், அது விருதாவான வேலை செய்கிறான். ஆனால் நீதிமானுக்கு, அவன் விதைக்கிறவனோ அவனுக்கு மெய் பலன் கிடைக்கும். ஆமென். துன்மார்க்கன் வேலை செய்கிறான், அவன் விருதாவ வேலை செய்கிறான். ஆனால் ஒரு நீதிமான் விதையை விதைக்கிறான், அவனுக்கு மெய் பலன் வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவன் மெய் பலனை கொடுக்கிற கர்த்தர், உண்மையான பலனை கொடுக்கிறார், மாறாத பலனை கொடுக்கிறார். அப்போ அந்த பலன் சபைக்கு வரப்போகிறது, அந்த பலன் உன் குடும்பத்துக்கு வரப்போகிறது, அந்த பலன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது. எனவே நீங்கள் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அல்லேலூயா. பேசுறது கிளியரா கேக்குதா? அங்க கேக்குதா? அப்ப நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் ஜீவ விருட்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் எங்க இருந்தது அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவ விருட்சம் அது தோட்டத்தின் நடுவில் தேவன் முளைக்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ முதல்ல இந்த ஜீவ விருட்சம் தோட்டத்தின் நடுமையத்தில், ஏதேன் தோட்டத்தில் அது முளைத்தது, அங்கே இருந்தது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்றதுக்கு பதிலாக மரணத்தின் விருட்சத்துக்குரிய கனியை சாப்பிட்டு மரணத்துக்கு சொந்தக்காரனாக மாறிட்டான். தேவனுடைய சித்தம் என்ன? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை யார் புசித்தாலும் அவங்களுக்கு மரணம் இல்லை. ஆனால் பாவம் செய்த பிறகு இந்த மரணத்துக்குரிய கனியை புசிச்சதுனால இனி இவங்க கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திரக்கூடாது என்பதற்காக அந்த தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி சுடரொளி பட்டயத்தை அங்கே வச்சுட்டார். ஆமென். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து பிசாசின் தலையை நசுக்கி அவனுடைய கூரை உடைச்சு அன்னைக்கு ஆதாம் ஏவாள் பெற்றுக்கொள்ள முடியாத இருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தரும்படிக்கு இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு வரப்போகிற பலன் ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. நீங்க வேதத்தில் படிச்சீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, என்றென்றைக்கும் சாக மாட்டாங்களாம். ஆமென். அப்போ நமக்கு கிடைக்கிற வரம் என்ன? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அது இனி வரப்போகிறது. இன்னைக்கு நீங்க பார்க்குற, இன்னைக்கு எழுதப்பட்ட யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும்னா, இது இந்த வார்த்தை என்னைக்கும் கிரியை செய்யும். ஆனால் இந்த இயருக்கு நமக்கு கிரியை செய்யும், நம்ம ஃபேமிலி விஷயங்களுக்கு கிரியை செய்யும். ஆனால் நித்திய ஜீவன் என்பது அழியாத ஒரு வாழ்வையை சபைக்கு கொடுக்கிற ஒரு மேன்மையான வாக்கு தத்தம். இதுதான் மெய்யான வாக்கு தத்தம். அப்போ இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறபடியால், இதை நீங்கள் பெறப்போகிறபடியால் நீங்க பொறுமையோடு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நீங்க நீடிய பொறுமையோடு இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு விட்டு போன கனி ஜெயிக்கிறவனுக்கு இயேசுவால் ராஜ்யத்தில் கொடுக்கப்பட போகிறது. கையை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனவே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தேவன் கொடுக்கவிருக்கிறார், அதை கொடுத்திருக்கிறார், அதை நம்ம புசிக்க போகிறோம். எனவே சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் பொறுமையோட இருங்க, பொறுமையோட நீங்க இருங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அதாவது பின்பு பளிங்கை போன்ற சுத்தமும் பிரகாசமும் தெளிவும் உள்ள ஒரு நதி, ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனம் இருக்கிற இடத்திலிருந்து அந்த நதி பாய்ந்து வருதான்.
அந்த நதி பாய்ந்து வரும்பொழுது அந்த நதியினுடைய நடுப்பகுதியிலும் அந்த நதியினுடைய அந்த ஓரங்களிலும் 12 விதமான கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கண்டேன் என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. 12 விதமான கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சங்கள். ஆமென். அப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்காக தான் இந்த வசனத்தை நம்ம சுமக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்பை பெற்றவர்கள், அவராலே கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனால் பலனாக கொடுக்கப்படுகிறது. எனவே இன்னைக்கு பார்க்கிற விஷயங்களுக்காய் அல்ல, இன்னைக்கு நீங்க பார்க்கிறது உலக பிரகாரமான விஷயம். ஆனா நீங்க இனி பெறப்போவது மெய்யான பலன், நித்திய ஜீவன், நித்திய அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று, அந்த பிரகாசமுள்ள பரிசுத்த நகரம். அதற்குள்ள நம்ம போகிறபடியால் பொறுமையாயிரு. அல்லேலூயா. நீ அந்த நகரத்துக்குள்ள போக போறீங்க. எனவே நீங்கள் இந்த உலகத்தில் உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த நகரத்தை நினைச்சு, அந்த கிரீடத்தை நினைச்சு, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நினைச்சு பொறுமையாயிரு. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாயிரு. ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்ன பொறுமையாயிருன்னு சொன்னாரு, பலன் வரும், நீ பொறுமையாயிரு என்று சொன்னாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய பொறுமையை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோபினுடைய பொறுமை. நான் யோசித்து பார்த்தேன், அப்படி என்ன யோபு எங்கேயும் சண்டைக்கு போன மாதிரி இல்லையே, எங்கேயும் பிரச்சனை பண்ண மாதிரி இல்லையே. அப்போ யோபுவின் பொறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது எதில் அவன் பொறுமையாக இருந்திருப்பான்? அப்போ தேவன் அவனுக்கு கொடுத்த பலன் என்ன? யோபு 42:6 என்ன சொல்லுகிறது? என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆர்சி பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் என்னுடைய யோபு, என்னுடைய ஊழியக்காரன் யோபு மாதிரி நீங்க சரியா பேசல. அப்படின்னா யோபுடைய பொறுமை எதனால விளங்குச்சுன்னு சொன்னா, இத்தனை உபத்திரவங்களிலும் அவனுடைய பேச்சு பொறுமையாய் வெளிப்படுத்தப்பட்டது. கையை தட்டி இந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பேச்சு. அதனாலதான் ஆண்டவரே அவனை சொல்லும்போது, என் தாசனாகிய யோபுவை போல நீங்க என்ன குறித்து நிதானமாய் பேசவில்லையே. உங்க பேச்சுல நிதானம் இல்லையே, பொறுமை இல்லையே, அமைதி இல்லையே. ஆனா என் மகன் எப்படி பேசினான் தெரியுமா? உங்களை மாதிரி அவன் பேசல, நிதானமாய் பேசினா. அப்ப யோபுவின் அந்த பொறுமைக்கு தேவன் கொடுத்த பலன் 2 ஆசீர்வாதம். ஒன்று, தேவன் அவன் சிறையிருப்பை திருப்பினார். அல்லேலூயா. அவன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். 2வது, தேவன் யோபுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், முந்தின நன்மையை பார்க்கிலும் இரட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய ஜனமே, நீ ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையாயிருக்கிற ஒரு ஜனமாயிருந்தா இந்த 2 ஆசீர்வாதங்களுக்கு உங்க குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பமாய் மாறும், தகுதி உள்ள குடும்பமாய் மாறும். நீ பொறுமையாயிருக்கிறாயா? எல்லாவற்றையும் சகித்து நீ பொறுமையா இருக்கிறியா? ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை எந்த காரியம் சிறைபிடித்து வைத்திருக்கிறதோ, எந்த பிசாசு, எந்த மனிதன் சிறைபிடித்து வைத்திருக்கிறானோ, முதலாவது ஆசீர்வாதம் அந்த சிறை இருப்பிலிருந்து தேவன் உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்குவார். 2வது கொடுக்கிற ஆசீர்வாதம் 1 2 ஆசீர்வாதம் அல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதம். கையை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதெல்லாம் செய்கிறவர் அவர். ஒன்னே ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்ம செய்கிற, பேசுகிற, நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு விஷயங்களும் பரலோக தேவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்காணிப்புக்கு கீழே தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது. அவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளை எப்படி இருக்கு? சரி, ரொம்ப நேரம் ஆனதுனால சீக்கிரமாக இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கணும். யோபுடைய பொறுமை 4 விஷயத்தில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அது எங்கெல்லாம் அவன் பொறுமையா ஆண்டவரை உயர்த்தி பேசினான், அந்த 4 காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில், யோபுக்கு வந்தது உலகத்திலேயே ஒருத்தருக்கும் வராத பிரச்சனை. அவனை மாதிரி உபத்திரம் வந்தது யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா.
அவனை மாதிரி ஒரே நாள் 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. ஒரே நாள் அவனுடைய ஆஸ்தி, ஆடு மாடு ஒட்டகங்கள் போச்சு. ஒரு நாள் அவனுடைய அழகு போச்சு. ஒரு நாள் அவனுடைய சரீரம் பருக்களால் நிறையப்பட்டது. ஒரு நாள் எல்லாமே அப்படி வர வர மாறி மாறி ஒன்றும் இல்லாத உயர்ந்த நிலையில் இருந்தவன் தரை மட்டமாக மாறக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சோதனை வந்தது. இது மாதிரி ஒருத்தருக்கும் இந்த பூமியில் வந்ததே இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலை, அதனால தான் பைபிள் கரெக்டாக யோபுவை மென்ஷன் பண்ணுது. என்னுடைய தாசனாகிய யோபுவின் அந்த நிதானம், அந்த பொறுமை உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சே. ஏன் அது ஆண்டவர் அவ்வளோ உன்னதத்தில் இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதனை அவன் பேரை சொல்லி என் தாசன் ஆகிய யோபு, என் பிள்ளையாகிய யோபு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து பெருமையா பேசுறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஒருத்தர் பெருமையா பேசலாம், நாளைக்கு பட்டார்னு குழிக்குள்ள அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களை தள்ளுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் பற்றி பெருமையா பேசினா ஒரு நாளும் உன் பேரு அடுத்தவங்க முன்னாடி கீழாக தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. எந்த நாவு ஒரு காலத்தில் உன்னை அவமானப்படுத்துச்சோ அந்த நாவே உன்னை புகழுது பத்தியா, அதுதான் தேவன் செய்த செயல். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவு உன்னை அவமானப்படுத்துச்சோ, எந்த நாவு உன்னை பற்றி பொய்ய சொல்லிச்சோ, எந்த நாவு உனக்கு விரோதமான காரியத்தை பிரகடனப்படுத்துச்சோ, ஆண்டவர் பார்த்தீங்களா, எந்த நாவை தூஷிக்க அவங்க பயன்படுத்தினாங்களோ அதே நாவினால பேரை பெருமைப்படுத்துகிறவர் கர்த்தர். நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சில விஷயங்கள் யோசிக்கும் பொழுது தேவனுடைய செயல் பயங்கரமானது, ஆச்சரியமானது. அல்லேலூயா. ஒருத்தர் நீ தேவையில்லாத வார்த்தையை பேசாத வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் பேசிட்டனா உன் நாவினால ஆண்டவர் அவர்களை புகழ வைப்பார். கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ யோபுடைய வாழ்க்கையில் வந்து சோதனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 by 1 வருது பாருங்க. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வேதனை வருது. இவைகளின் நடுவில் யோபு பொறுமையை காத்துக்கொண்ட 4 காரியத்தை பார்த்து ஜெபிக்க போகிற 1 யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வார்த்தை பார்த்தீங்களா? இது எப்போ அவன் சொல்கிறான் தெரியுமா? மண்ணில் உட்காந்துட்டான், கீழே உட்காந்துட்டான், தரையில் உட்காந்துட்டான், உட்காந்து அழுறான், சாம்பலை போட்டுட்டு அழுறான். ஆனாலும் கூட அவன் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாக தான் நான் அங்கே போக போகிறேன். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கே மகிமை. அல்லேலூயா. இதில் எல்லாம் வசனம் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. அல்லேலூயா. அவன் பாருங்க, இவ்வளவு உபத்திரம். ஒருத்தன் வந்து சொல்றான் ஆடு மாடு செத்து போச்சு, ஒருத்தன் சொல்றான் ஒட்டகம் செத்து போச்சு, ஒருத்தன் சொல்றான் 10 பிள்ளைங்க ஒரே வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்படியே அந்த பில்டிங் கட்டடம் வந்து அவங்க மேலே விழுந்து செத்து போயிட்டான். ஆனால் நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்ன நினச்சிருப்போம்? ஒன்று ஆண்டவரை சொல்லியிருப்போம், இல்லை என்ன சொல்லியிருப்போம், யாரையாவது சொல்லியிருப்போம். ஆனால் எதையாவது ஒன்று சொல்லியிருப்போம், குறை சொல்லியிருப்போம். ஆனால் வேதம் யோபுவை குறித்து சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை கூறவும் இல்லை. அப்போ ஆண்டவர் அவன் குற்றப்படுத்தலை, குறை கூறல. அவன் சொன்னான், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவரது நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. அல்லேலூயா. அவரது நாம உயர்த்த, நமக்கு கிடைச்சதுனால மகிமைப்படுத்துகிறோம், கிடைக்காம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஆனால் யோபுக்கு எல்லாம் போச்சு, ஆனால் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கையை தட்டி அந்த உன்னதமான தேவத்தை சந்தோஷமா அல்லேலூயா. ஆண்டவர் அவர் செய்கிற அந்த நன்மைக்கு அவன் ஒரு குறையும் அவன் சொல்லலை. அவன் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? நான் இப்படி நம்ம சொல்லியிருப்போம், ஐயோ நான் நாசமாக போனவன், என் நிலைமை இப்படி ஆகி போச்சேன்னு. அப்போ இந்த இடத்துல அவன் தன்னை பற்றி தான் சொல்கிறான். சரியா? நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாக தான் போகிறேன். அவன் நிலையை அவன் உணர்ந்தானே தவிர அந்த இடத்துல அவன் தெய்வத்தை அவன் நிலையிலிருந்து உயர்த்தினான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணலை, வேற எந்த காரியத்தையும் ஒருத்தரையும் அவன் குறை சொல்லலை. நடந்து போச்சு, நடந்துருச்சு, என்ன பண்ண முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நான் எப்படி வந்தேனோ அப்படி தான் போகிறேன்.
சரி, எனக்கு இப்போவே அந்த நிலைமை வந்துருச்சு, ஆனால் ஆண்டவரே நான் எதையும் நான் குறை சொல்லலை. அப்போ அந்த இடத்துல அவன் தேவனை துதித்தான். பழிக்காரனையும் தேவனுக்கு விரோதமான பகைஞனையும் அடக்கி போட தேவன் என்ன செய்கிறாராம்? பாலகர் வாயினாலே துதியை உண்டு பண்ணுகிறார் என்று சங்கீதம் 8 வாசிக்கிறோம். ஆமென். பழிக்காரனையும் பகைஞனையும் அடக்கி போடும் ஒரு துதி அன்னைக்கு யோபுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இழப்பு வரும்போது, நீங்க உங்களுக்குள்ளேயே பேசும்போது, நம்ம தனியா இருக்கும்போது நிறைய பேசுவோம் இல்லையா? ஆமென். பிரச்சனை, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னால் கடைசி நேரம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம தனியாக இருந்து புலம்புவோம். அது இப்படி விளங்காத்த கேஸு, இப்படி என்ன ஏமாத்திருச்சே, அல்லேலூயா, இப்படி எங்களை இப்படி ஏமாத்திட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக இருக்கும்போது குறை சொல்லுவோம் இல்லையா? ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே யோபு பாருங்க, தனியாக இருக்கும்போதும் ஆண்டவரையே மகிமைப்படுத்தினான். தன் உதடுகளினால அவன் குறை சொல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா தெரியும். அல்லேலூயா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற முட்டை எடுத்து குழந்தை வெளியே எடுக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அம்மா மாதிரி எப்படி திட்டுவீங்க? அது அன்னைக்கு தீர்ந்தது. ஆனால் அது ஏதோ ஒன்று உடச்சி போச்சு. பிள்ளை ஏதோ ஒரு கண்ணாடி கிளாஸ் கூட இருக்கலாம், பிள்ளை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அது உடச்சி போச்சு. நம்ம உடைச்சா அமைதியாக இருப்போம், ஏன்னா நம்மளை கேட்க ஆள் இல்லை. குழந்தை உடைச்சதுனால அடி, பெரிய பெரம்பு வச்சு அடி கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் நம்ம அடுத்தவங்கள தான் சொல்லி பழகிட்டோம், இதுவா அதுவா. அப்போ நம்ம வந்து குறை சொல்கிறோம் அப்படின்னாலே நமக்குள்ளே எங்கே இருந்து அது கிரியை செய்யுது? ஏதேன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு போராட்டம். அதுதான் என்ன செய்யும்? குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே யோபுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வந்த பிறகு, இவ்வளவு இழப்பு வந்த பிறகு கூட அவன் நிதானத்தை இழக்கலை. தனக்குள்ளே பேசும்போது பொறுமையாய் காத்துக்கொண்டு தனக்குள்ளே பேசும்போது தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனை நீ இப்படி விட்டா சும்மா இருக்கு சரியாகாது, இரட்டிப்பான நன்மையை பிள்ளைக்கு கொடுத்துருவோம். அவன் இவ்வளோ கஷ்டத்தை சகிச்சிட்டான், ஆனால் இதில் என் பிள்ளை அவனையும் நொந்துக்கலை, என்னதானே மகிமைப்படுத்தினா, கொடுத்தாரு எடுத்தாரு, அவருக்கே மகிமைன்னு சொல்லி இதில் ஒன்றுலையும் யோபு தன் வாயினால பாவம் செய்யாததை ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. எனவே நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும். நம்ம இன்னைக்கு ஒரு பொருத்தனையோட போனோம். ஆண்டவரே, நான் எனக்கு நானே பேசும்போது கூட குறை என் வாயிலிருந்து வரக்கூடாது. எனக்கு நானே நொந்து கொண்டாலும் ஆண்டவரை இந்த இடத்துல இருந்து உங்களை நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்தணும் ஆண்டவரே. பொறுமை என்பது அதுதான். அப்படிப்பட்டவர்களுக்கு மெய் பலனை ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவதாக யோபு பேசின இடம் தன்னுடைய மனைவி. அல்லேலூயா. அவன் வாய் திறந்தான். அந்த தன்னுடைய பொறுமையை தன் மனைவி இடத்தில் அவன் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். யோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோபு 2:5. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். இது பிசாசு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் கேட்குறான், ஆண்டவரே இவன் நல்லா இருக்கிறான், அதனால இவன் உங்களை தூஷிக்கல, நீங்க ஒன்று பண்ணுங்க, அவன் எலும்பை தொடுங்க, அவன் சரீரத்தை தொடுங்க, அப்பா அவன் உங்களை தூஷிக்கிறானா பாரும் அப்படின்னு சேலஞ்சோட போய் நிற்கிறான். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தூஷிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறா. ஆமே, அவர் பார்த்துட்டே இருக்கிறார் என் பிள்ளை. ஆனால் இங்கே யோபு தூஷிக்கவே இல்லை. இவன் கேட்ட வார்த்தையும் யோபுடைய மனைவியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையும் ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு ஒரே டைமில் 2 வெளிப்பாடு வருது. ஒன்று பரலோக வெளிப்பாடு, ஒன்று சாத்தானின் வெளிப்பாடு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உத்தமமாக இருக்கிற யோபுவின் மேலே நீ கவனம் வச்சியோ? இந்த வார்த்தையும் யோபுடைய மனைவி வாயிலிருந்து வருது. ரெண்டாவது சாத்தான் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் என்ன செய்வான்? நீங்கள் அவனை தொட்டிங்கன்னா அவன் உண்மை தூஷிப்பானா பாரும். இந்த வார்த்தையும் யோபுடைய மனைவியுடைய வாயிலிருந்து வருது. அல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையினாலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. இங்க 2வது பொறுமை. ஒருத்தவங்க வெளியில எங்க வேணாலும் பொறுமையா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் தான் நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் வெளிப்படுகிற இடம்.
உண்மையா இல்லையா? வெளியில் நம்ம நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் ஒரிஜினல் எங்கே தான் தெரியும்? வீட்டில் தான் வெளிப்படும். இங்கே வந்து யோபின் மனைவி ஆண்டவர் சொன்னதையும் சொல்கிறா, பிசாசு சொல்கிறதையும் சொல்கிறான், ரெண்டையும் சேர்த்து சொல்கிறா. நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கணுமா? இது உனக்கு தேவையா? தேவனை தூஷித்து, இது பிசாசு சொன்னது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதாவது சொல்லாமல் சொல்கிறா, இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, செத்து தொலை. ஆனா யோபு என்ன சொல்லுகிறான்? பைத்தியக்காரி பேசுவதை போல நீ பேசுறியே. அப்படின்னா என்ன? பைத்தியக்காரின்னு சொல்லி இருந்தா அவன் அன்னைக்கு விஷம் வச்சிருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? பைத்தியக்காரி பேசுவது போல நீ பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் உதல்ல பாவம் செய்யாம அந்த இடத்துல அமைதியோடு இருந்து சொல்றான், தேவனிடத்தில் நாம் நன்மை பெற்றிருக்கிறோம் என்கிற செய்தியை மனைவிட்ட சொல்லி கொடுக்கிறான். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு விரோதமாக சத்துரு, சில நேரத்தில் நீங்க நினைக்கலாம் பிசாசு வெளியிலிருந்து வரும் அப்படின்னு. ஒழுங்கா இருப்பீங்க, பிள்ளைங்க மூலமா சத்துரு போராட ஆரம்பிப்பான், கணவர் மூலமா போராட ஆரம்பிப்பான், மனைவி மூலமா போராட ஆரம்பிப்பான், சொந்தங்கள் மூலமா போராட ஆரம்பிப்பான். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்கள தூக்கி போட்டு அடிச்சு பிள்ளைங்கள் மேல கசப்பா வார்த்தைகளை சொல்லி பிள்ளைங்க மேல எரிச்சல் பட்டு இருப்போம். நம்ம கொஞ்சம் நிதானிச்சா இது யார் சொல்லி பேசுறாங்க, எதனால இந்த வார்த்தை வருது என்று இந்த உபத்திரவத்தில் இந்த வாழ்க்கையில நம்ம பொறுமையை கடைபிடிச்சா கண்டிப்பா அந்த இடத்துல தோற்று போவது பிசாசு. நீங்க நினைச்சா உங்களை காயப்படுத்த வருகிற பிசாசை உங்களால் தோற்கடிக்க முடியும். யோபு தன் வீட்டுக்குள்ளே பொறுமையாய் பேசினான், மனைவி இடத்துல பொறுமையாய் பேசினான். அல்லேலூயா. அப்ப இது நீங்க கேக்குறீங்க சிஸ்டர், மனைவிட்ட மட்டும்தான் பொறுமையா பேசணுமா? அப்போ வந்து புருஷங்கிட்ட கண்டிப்பா பேசணும். இந்த இடத்துல நம்ம மாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அதில் ஒரு நிதானம். ஆண்டவர் செஞ்சார்ல நன்மை, கர்த்தர் செஞ்சார்ல, ஆண்டவர் இந்த மேன்மையை கொடுத்தார்ல, ஆண்டவரை உயர்த்தணும். அதனால தான் ஆண்டவர் பார்த்தா என் மகன் யோபுவை போல நீங்க என்னை குறித்து நிதானமா பேசலையே, வீட்டுக்குள்ள கூட அவன் என்னை பத்தி நிதானமா பேசுறானே, என் நாமத்தை அவன் மகிமைப்படுத்துறானே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் அவனை குறித்து மேன்மையாய் பேசக்கூடிய அளவுக்கு அவனுடைய பொறுமை அவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சகோதரி என்று சொல்லும்போது சொன்னாங்க, நான் அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவேன் சிஸ்டர், சண்டைக்கு வந்தால் ஒருத்தரையும் விட மாட்டேன், நான் பேசுகிற கெட்ட வார்த்தையில் அந்த ஏரியாவே நடுங்கும், நான் பேசுகிற கெட்ட வார்த்தையில் அவங்க கேட்டு தலை குனிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த வேத புத்தகத்தை இன்றைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க சர்ச்சுக்குள்ளே. இன்னைக்கு பைபிளை கையில் எடுத்தனோ அன்னைக்கே ஃபஸ்ட்டு என்னுடைய நாவை நான் ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்த எத்தனையோ உபத்திரவங்களில் நான் ஆண்டவருக்கு விரோதமான அந்த தூஷண வார்த்தைகளை நான் இப்போ வரைக்கும் பேசினதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை விட தன்னை நடத்தின ஆண்டவர் அவங்க நோக்கி பார்த்தாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். யாராலையும் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க முடியாது. ஆனா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உபத்திரவம் வரும்போது நீ பொறுமையாயிரு. ஒரு நம்ம போட்டிருக்கிறோம்ல தங்க நகை, இது உபத்திரவப்படுது, நெருப்புனால புடமிடப்படுது. ஒரு விசுவாசம் அதுபோல விசுவாசமும் புடமிடப்படுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பொறுமையாயிரு. ஒரே நாளில் பிரச்சனை தீராது. ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டாலும் 10 மாதம் ஆகுது, ஒரு மரத்தை நட்டாலும் அதுக்குன்னு ஒரு 5 வருஷம் ஆகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நித்திய பலனை பெற்றுக்கொள்ள சில சமயங்கள் எடுக்கும். ஆனால் நீ பொறுமையாயிரு. உன்னை அந்த இடத்துல தூஷிப்பாங்க, உன்னை குற்றப்படுத்துவாங்க, உன்னை காயப்படுத்துவாங்க. ஆனால் டைம் வரும், பொறுமையாயிரு. தேவனுடைய வேலை வரும் பொழுது உனக்கான காரியம் கதவு தானே திறக்கப்படும். அது யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது, யார் நினைச்சாலும் அடைக்க முடியாது. நீ பொறுமையாயிரு. அப்ப அவன் ஃபேமிலிக்குள்ள பொறுமையா இருந்தான், தனக்கு தானே பேசும் பொழுதும் அவன் பொறுமையா இருந்தான். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த
வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் வேளையிலும் துதிப்பேன். அடுத்து யோபு தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையை காத்துக்கொண்ட மூணாவது இடம் அவனுடைய நண்பர்களிடத்தில் பேசும்போது. அல்லேலூயா. யோபு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். இங்க பாருங்க, சகோதரர்கள் வந்தாங்க, நண்பர்கள் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் பாராட்டினாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அழுதுட்டாங்க. ஏன்னா அவனுடைய கோலம் அப்படி இருந்தது. அவன் அவ்வளோ அழகுள்ளவன், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, பருக்கள், நாச்சம் எடுக்கிற ஒரு நிலைமை. தூரத்தில் பார்த்து அழுறாங்க பாருங்க, ஒன்றுமே பேசாமல் அழுறாங்க. டைம் போக 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 கஷ்டம் எதனால தெரியுமா வந்தது? நீ செய்த பாவம். இந்த போராட்டம் எதனால தெரியுமா வந்தது? நீ செய்த குறை. நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்ட, அதான் ஆண்டவர் ஒன்றை இப்படி அடிச்சு போட்டார். வருத்த மண்ணிலேருந்து முளைக்குமா? சும்மாவா இந்த பிரச்சனை உனக்கு வந்தது? ஒரு பிள்ளை செத்துருந்தா பரவாயில்ல, 10 பிள்ளை செத்துதே. இந்த பிள்ளையின் சாவுக்கு காரணம் என்ன? உன் வீட்டுக்குள்ள மரணம் வர காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள், இது சும்மா வரல, நீ செய்த பாவம், நீ செய்த பாவம், நீ செய்த பாவம். நம்ம வாழ்க்கையில் வந்த மரணத்தை கூட நம்மளால பொறுக்க முடியும். ஆனால் மனிதர்கள் குத்தி காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேதனை நம்மளால தாங்க முடியாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் அவங்க வார்த்தை ஒவ்வொன்றும் ஈட்டி எடுத்து நம்முடைய உள்ளத்தில் அது இறக்குவது போலப்பட்ட வார்த்தைகள். ஏன் இப்படி நடந்தது தெரியுமா? என்ன? ஆனால் அவங்க எந்த பாவம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க, அவங்க எந்த தீங்கும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க கஷ்டப்படும் பொழுது இது எதுக்கு தெரியுமா வந்தது? நீ செய்த பாவம், நீ செய்த பாவம், இந்த நஷ்டத்துக்கு நீ தான் காரணம், உன் மனைவி தான் காரணம், உன் குடும்பம் தான் காரணம் என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருவரும் அவனை காயப்படுத்தினாங்க. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள், பார்க்க வந்த நண்பர்கள் அவனை குத்தி காட்ட வந்தாங்க. இன்னைக்கும் சகோதரி, உன் வீட்டுக்குள்ள உன்னை பார்க்க வர்றவங்க மெய் ஆறுதல் கொடுக்க வரல, உன்னை குத்தி காட்ட வர்றாங்க, உன்னை காயப்படுத்த வர்றாங்க, உன்னை வேதனைப்படுத்த வர்றாங்க. பாத்தியா நாங்க எப்படி இருக்கிறோம், உன் நிலைமையை பாத்தியா என்று உன்னை அந்த இடத்துல நிறுத்தி உன்னை காயப்படுத்த வர்றாங்க, உன்னை கஷ்டப்படுத்த வர்றாங்க. ஏன் நடந்தது தெரியுமா? நீ அன்னைக்கு செஞ்ச இல்ல அந்த பாவம். ஆண்டவர் மட்டும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஒரு தடவை மன்னிச்சா சமுத்திரத்தின் ஆழத்தில் அந்த பாவத்தை போடுவாரே தவிர நினைச்சு நினைச்சு இருக்கவும் மாட்டா, குத்தி காட்டவும் மாட்டா. ஒரு ஆளுவன் குறைய குத்தி காட்டுதுன்னா நீ பயப்படாத, அவங்க நடுவில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவா. உன் காயம் கொடியது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியின் மேல் காயத்தை நான் மாற்றுவேன், உள் காயத்தை மாற்றுவேன். மேல் காயமும் ஆறும், உள்ள அவ காயத்தோட இருக்கிறா, வெளியில சிரிக்கிறா. ஆனா அவளுக்கு அந்த வேதனை அவளுக்கு தான் தெரியும். ஆனா நான் காயம் கட்டுகிற கர்த்தர். இன்னைக்கு சிரிச்சுட்டே வந்திருக்கீங்க, அழகா வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு இயேசு வந்து கேட்டிருந்தா தேம்பி தேம்பி நீங்க அழுவீங்க. அவ்வளவு பாரத்தை நீ சுமந்து வந்திருக்கிறா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன். யோபுவின் நம்பிக்கை வீண் போகல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களையோ அவர் செய்கிறார். ஆராய்ஞ்செல்லாம் பார்க்க முடியும், யோசிக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. செங்கடல் ஒரு நாள்ல ஒரு செகண்டில் பிளந்தது. இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்க முடியுமா? எரிகோ இஸ்ரவேலருக்கு பெரிய தடையா இருந்தது, ஒரு செகண்ட்ல அவங்க துதி அதை உடைச்சுது. இதை ஆராய்ஞ்சு பார்க்க முடியுமா? 4 நாட்களாய் மரித்து போன லாசரு இயேசுடைய வார்த்தையை கேட்டு வெளியவான்னு சொன்னா, எழுமினா. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஆராய்ந்து பார்க்க முடியுமா? பாடையில தூக்கிட்டு போறாங்க பிள்ளைய, ஒரே மகன் கைம்பன். ஆனா அந்த இடத்துல இயேசு அவனை போய் சந்திக்கிறா. இயேசு அவ மீட் பண்றா. கேட்கல, கூப்பிடல, அழல, காப்பாத்துங்கன்னு சொல்லல. நம்பிக்கையற்றவளா பொறுமையா அடக்கம் பண்ணதான் போனா. ஆனா இயேசு அவளை சும்மா விட்டாரா? அவளை போய் அவள் அருகிலே கண்டு அவ கண்ணீரை கண்டு அந்த பாடையை தொட்டு ஒரு வார்த்தையை சொன்னா, வாலிபனே எழுந்துரு. ஆராய்ந்து பார்க்க முடிகிறதா? தேவனுடைய செயல்களை நம்மளால எல்லாம் யோசிச்சு ஆராய்ந்து பார்க்க முடியாது. நீங்க என்ன கஷ்டப்படுத்தலாம்,
யோபு சொல்ற, நீங்க என்ன காயப்படுத்துறீங்க, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஆரோசிகமான போஜனமா இருக்கிறது. நீங்க வாய் திறந்தாலே அது எனக்கு காயமா தான் வருது, அது எனக்கு வெறுப்பா இருக்கிறது. ஆனாலோ என் தேவன் எனக்கு ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். கையை தட்டி அவரை துதிக்க மாட்டீங்களா? கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி அந்த ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த மாட்டீங்களா? உன்னை குறை கூறுகிறவர்கள், உன்னை குற்றப்படுத்துகிறவங்க, உன்னை காயப்படுத்துறவங்க நடுவில் உன்னை உயர்த்துகிறவர், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயத்தை உன் குடும்பத்துக்கு தேவன் செய்வார். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது யோபு பாவம் செய்யல, அப்பவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். யோபு 9:15 சொல்லுகிறது, நான் நீதிமானா இருந்தும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் கெஞ்சுவேன். இதை பேசும்போது அழுக தான் வருது. நான் நீதிமானா இருந்தும் நான் ஆண்டவற்றை வழக்காட மாட்டேன், ஆனால் என் ஆண்டவற்றை நான் கெஞ்சுவேன். நான் குற்றம் செய்யாதவனா இருந்தும் நான் இப்படி நீதிமான் தானேன்னு சொல்லி வழக்காட மாட்டேன், நான் கெஞ்சுவேன், ஆண்டவற்றை கெஞ்சுவேன். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது வழக்காடுவதை நிறுத்திட்டு ஆண்டவற்றை கெஞ்சணும். கெஞ்சினாதான் தருவார்னு அப்படி இல்லை, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்பா நீங்க தான்ப்பா, அல்லேலூயா. எத்தனை பேர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடின நிலைமையில பிள்ளைகளையோ கணவரையோ யாரையாவது வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. நிறைய பேர் கேட்டிருக்கதை நான் கேட்டிருக்கேன், அப்பா அம்மா அடி பிச்சை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா கெஞ்சுவது, எனக்கு தாங்கப்பா. குழந்தை இல்லையா, கெஞ்சுவாங்க, தாங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, என் பிள்ளைக்கு இறங்கு, பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்குப்பா, எனக்கு இறங்குங்கப்பா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான நிலைமை தெரியும். அவர்கிட்டலாம் ஒரு ஆளும் போய் நல்லவங்கன்னு சொல்ல வேண்டாம், பொல்லாதவங்கன்னு சொல்ல வேண்டாம். நம்மளை படைச்சவருக்கு தெரியாதா? நம்மளை பற்றி தெரியாதா? அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், நான் ஒரு கோபக்காரி, நான் இந்த யோபுவை விட மிச்சம், வாயிலேருந்து வார்த்தைகள்லாம் எப்படி எப்படியோ வருது, எனக்கெல்லாம் எப்படி செய்வார்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படி இருப்பன்னு எனக்கு தெரியும், நீ இப்படி உன் சுபாவம் இப்படின்னு தெரியும், உன்னுடைய வளர்ச்சி இப்படின்னு தெரியும், நீ இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய குணம் இதுதான் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உனக்காக நான் சிலுவையில் மரித்திருக்கிறேன். உன்னுடைய குறைகளை தெரிஞ்சுதான் நான் உனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறேன். நீ இப்படிப்பட்டவன் உலகம் உன்னை காயப்படுத்தும் போது நீ இப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்காக நான் காயப்பட்டிருக்கிறேன். நேசித்தார். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு வந்த எல்லாரும் அந்த அந்த மகளை காயப்படுத்த கல்லெடுத்தாங்க, ஆனால் ஆண்டவர் கல்லெடுக்கலை. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உண்மைதான், இவளுக்காகவும் நான் மரிக்க போறேனே, அப்போ இவளுக்கு அந்த ரட்சிப்பை முன்கூட்டியே கொடுத்துருவோம். எவனுக்கு பாவம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களோ முதலாவது நீங்கள் அந்த கல்லை அவங்க மேலே எறிங்க. ஒருத்தரும் கல்லெறிய துணியவில்லை. அதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் அவருடைய அன்பை ஆராய்ந்து பார்க்க முடியாது, ஆழத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது, அவருடைய அன்பின் உயரத்தை அளவிட முடியாது, அதனுடைய வீதி நீளத்தை மனுஷனால கணிக்க முடியாது. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் அது அளவிட முடியாதது, அது வர்ணிக்க முடியாதது, அது சொல்ல முடியாதது. அது அப்படி 1000 நாவு இருந்தாலும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் வர்ணிக்க முடியாது, அது வர்ணிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்காம பாதுகாப்பாக கொண்டு ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அது அவரது கரம். ஒரு சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்படாதபடி இன்னைக்கு உங்களை நிறுத்தினாரே, அது தேவன் உங்களுக்கு செய்த ஒரு அனுகிரகம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். அதான் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை யோபுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கடைசியில் அவன் யார்கிட்ட பொறுமையாக பேசினான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பொறுமையாக பேசினான். ஆமென். தனக்குத்தானே பேசும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பொறுமையாக வார்த்தைகளை சொன்னான். ரெண்டாவது தன் வீட்டுக்குள்ள மனைவிடத்தில் பேசும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பொறுமையாக வார்த்தைகளை சொன்னான். மூன்றாவது தன்னை காயப்படுத்தின நண்பர்கள் சிநேகிதர்களிடம் பேசும்பொழுதும் அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்கள் செய்வார் என்று சொல்லி அவரை உயர்த்தி பொறுமையை காத்து கொண்டான். கடைசியாக டைரக்டாக ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு யோபுக்கு அன்னைக்கு கிடைச்சது பாருங்க. தேவனோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு. கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் ஒரு மனிதனை
அப்படியே கொண்டு வருவார் பாருங்க. ஒரு இடத்துல நீங்க பேசி ஜெயிக்கிறீங்க, அடுத்த இடத்துல பேசி ஜெயிக்கிறீங்க, அடுத்த இடத்துல பொறுமையை காத்துக்கொள்ளுகிறீங்க. காத்து வரும்போது கடைசியில் இயேசுவை நம்ம முகமாய் பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம், இயேசுவை தரிசிக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இயேசுவே நமக்கு எடுத்து கொடுப்பார். இயேசுவின் முகத்தை பார்த்து நம்ம அதை வாங்குவோம். அந்த ஒரு நாள் வரும். யோபுவை போல இயேசுவோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த நாளுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையாயிரு மகளே, நான் உன்னை வந்து பார்க்க போறேன். இந்த உலகத்தில் ஒரு அதிகாரி பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு பணக்காரன் நம்மளை சந்தித்து நம்மளை கவனிச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு திருமண வீட்டில் நம்மளை மட்டும் தனியா கவனிச்சு ஒரு நன்மையை செஞ்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதே விட பல மடங்கு மேன்மையை இயேசு நம்மளை சந்திக்கும் போது நமக்கு உண்டாகும். அதனால தான் அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன பாடு வந்தாலும் பரவாயில்ல, இந்த மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த உபத்திரவத்தில் எனக்கு இயேசு போதும், இயேசு போதும் சொல்லி அவங்க போக காரணமே இதுதான். அப்போ யோபு 42 அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற. நல்ல கரங்களை தட்டி கைகளை தட்டி அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவரை பார்த்து டைரக்டா பேசுறான் பாருங்க. ஆமென். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, வார்த்தைகள் தேவனை பார்த்து போகுது. ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றான், இவ்வளோ பிரச்சனை வந்து எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்தாச்சு, வெறுமை, சரீரத்தில் சுகமும் கிடையாது, ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான், சீல் பாஞ்சிக்கிட்டு இருக்கு, இவ வேற சாக சொல்றா. இந்த நிலைமையில தனியா உட்கார்ந்துட்டு ஆண்டோடைய முகத்தை சந்தோஷமா பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கு தெரியும், எங்க நண்பர்கள் சொன்னாலோ, மனைவி சொன்னாலோ, அயலகத்தார் சொன்னாலோ, குடும்பம் சொன்னாலோ, பிள்ளைங்க சொன்னாலோ, யார் சொன்னாலோ, எனக்கு ஒன்று தெரியும், நீங்க செய்ய நினைத்தது தடை படாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க மகளுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. உன் மகனுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. உன் கணவருக்கு தேவன் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. உங்க வீட்டுக்குன்னு ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன் குடும்பத்துக்குன்னு தர வேண்டிய வேலை உயர்வை தரணும்னு அவர் நினைச்சிருக்கிறார், பதவி உயர்வை கொடுக்க நினைச்சிருக்கிறார், அது தடைபடாது. சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தி உன் வீட்டுக்குள்ள ஆயத்தமாக போகிறது, அது தடைபடாது. ஊழிய பாதையில உங்க ஊழியத்தை வல்லமையா எடுத்து தேவன் பயன்படுத்த போகிறார், அது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. யோபு 42:5 சொல்கிறது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் பார்க்கிறது. நிதானம், பொறுமையா இருக்கிறவனுக்கு ஆண்டவரே டைரக்டா காட்சி கொடுப்பார். அல்லேலூயா. பொறுமையா நீங்க இருந்து பாருங்க. கஷ்டம் பேசுற எனக்கும் கஷ்டம், கேட்குற உங்களுக்கும் கஷ்டம். நீங்க உடனே சிஸ்டர் உங்களுக்கு பொறுமையா இருக்க முடியுதா? உண்மையை ஒத்துக்கிறேன், எங்க பொறுமையா இருக்க முடியுது. ஆனாலும் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அப்பா ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். அவர் முகத்தை நம்ம பார்க்க போறோம், டைரக்டா சந்திக்க போறோம். இது ஜீவ விருட்சத்தின் கனி. அப்போ பொறுமையை தாரும். பொறுமை இல்லைனாலும் கூட என்ன செய்யணும், பொறுமையை தாரும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் பொறுமையை குறித்து சொன்னின வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் இந்த பூச்சக்கரத்தில் எங்கும் உள்ளவர்களுக்கு வரும் சோதனை காலத்தில் நானும் உன்னை காத்து ரட்சிப்பேன் சொன்னாரா? பெரிய சோதனை இந்த பூமிக்கு வரப்போகுது, நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போனால் பிரச்சனையே வராதுன்னு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டோம், சர்ச்சில் பாம்பு வச்சு சர்ச்சுக்கு ஆராதனை பண்ணவங்களே செத்து போனாங்களா இல்லையா? அல்லேலூயா. நம்ம நம்பி தான் அன்னைக்கு அவங்கள மாதிரி வந்திருப்போம். ஒரு ஈஸ்டர் டைம் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை, சர்ச்சுக்குள்ளேயே வெடிகுண்டை வச்சுட்டான். பாவம், ஆராதிக்க போனவங்க செத்து போயிட்டாங்க. இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. எப்போ
என்ன வேணாலும் நடக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மெய் பலனை நீ பெற போகிறபடியால் நீ யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற, என்னுடைய செயலின் முடிவு உனக்கு தெரியும், நீ பொறுமையாயிரு, நான் உனக்கானவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த மெய் பலன் ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த உலகத்தில் ஒன்று சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வைத்திருக்கிற கனி ஜீவ விருட்சத்தின் கனி. மரணமே வராது. அல்லேலூயா. தேவனை போல மாறுவோம், அவரோடு கூட இருப்போம், ஒரே இடத்துல இருப்போம், அவரை போலவே வாழுவோம். இந்த பாக்கியத்தை தேவன் சபைக்கு கொடுப்பார். எனவே வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே, பொறுமையாக இருக்க கஷ்டமாக இருந்தாலும் பொறுமையை நம்ம கேட்போம், ஆண்டவர் அந்த பொறுமையை தருவார். ஆமென். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோம். இப்போ பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த சபைக்குள்ளே யாராவது பொறுமையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வேற லெவல். உங்களை மாதிரி பாக்கியம் உள்ளவங்க யாருமே இல்லை. ஆமென். பொறுமையாக இருங்க. தேவனுடைய செயலின் முடிவு உன் பக்கத்தில் வந்தாச்சு. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய செயலின் முடிவு உங்கள் பக்கத்தில் நெருங்கியாச்சு. அப்படின்னா என்ன? இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். இப்போ தொட போகிறீங்க, வாங்க போகிறீங்க, கிடைக்க போகுது, வாசல் திறக்கப்பட போகுது, கட்டுகள் கலந்து போகுது, உங்கள் கடன் பாரம் நிரந்தரமாய் மாறப்போகுது. அநேகருக்கு கடன் கொடுக்க ஆண்டவர் மாற்ற போகிறார். சிறை இருப்பை தேவன் திருப்ப போகிறார். இரட்டிப்பான நன்மை உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது. ஜெபிக்கும்படி நம்மள எழும்பி நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். அந்த பொறுமை அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை மாத்திரமல்ல, ஆண்டவரை பார்க்கும் ஒரு பாக்கியம். இன்னைக்கு ரொம்ப அவமானத்தில் தான் இந்த சபைக்குள்ள ஆராதிக்கிற இந்த வசனத்தை கேட்குற யாரோ ஒருவர் இனி தாங்கவே முடியாது, இனி சகிக்கவே முடியாது என்கிற கொடிய வேதனைக்குள்ள தான் நீ இருக்கிற. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, உனக்கு ஒரு பெரிய பலன் வரப்போகுது, ஒரு இம்மையில் வரும். நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி மட்டும்தான் கிடைக்குமா சிஸ்டர், இந்த உலகத்தில் நான் என்னைக்கும் கஷ்டம்தான் படணுமா? இல்லை மகளே, இந்த உலகத்துக்குரிய நன்மைகளையும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், மறுமைக்குரிய நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த உலகத்தில் இந்த வேதத்தை கையில் சுமந்த ஒன்றை, ஆண்டவரை நம்பின ஒன்றை யார் நடுவுலையும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டா. உண்மையா ஊழியம் செய்கிறீங்கல்ல, உண்மையா திறப்பில் நிற்கிறீங்கல்ல, உண்மையா உதவி செய்கிறீங்கல்ல, ஆண்டவருடைய தீர்ப்பு அது வெறுமை ஆகாது. அது உன்னை தேடி, உன் வீட்டை தேடி, உன் சந்ததியை தேடி தக்க சமயத்தில் கை கொடுக்கும். எல்லாம் இழந்துட்டனே என்று சொல்லி வருத்தப்படாத. இழந்த எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற ஒரு தேவன், இழந்த எல்லாவற்றையும் பல மடங்கு நன்மையாய் கொடுக்கிறவர், நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை கொண்டு சேர்க்கிற அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்படி ஒரு இழப்பை சந்தித்தது எனக்கு பெரிய அவமானம்னு சொல்றியா? எனக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வந்துருச்சு, நான் எவ்வளோ அவமானப்படுத்தப்படுறேன். பிசாசு ஒடுக்க பார்க்கிறவன், கொல்ல பார்க்கிறேன், அவன் அவமானப்படுத்த பார்க்கிறவன். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நீ சொல்ற எனக்கு யார் இருக்கிறா? ஒரு அநாத மாதிரி தானே ஆண்டவர் இருக்கிறேன். உதவி செய்ய பிள்ளைகளும் இல்லை, தாய் தகப்பனும் இல்லை, சொந்தங்களும் இல்லை, உறவுகளும் இல்லை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. எல்லாரும் இருந்தாலும் தனிமையில் அழுகிற ஒரு நிலைமை. ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோ, எப்ப யோசேப்ப தேவன் பிரிச்சார் தெரியுமா? தன் சொந்தத்தை விட்டு எப்ப பிரிச்சார் தெரியுமா? எகிப்தில கொண்டு போய் உயர்த்துவதற்காக. ஏன் தனிமைப்படுத்தினார் தெரியுமா? அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்காக. அதுபோல இன்னைக்கு ஒரு நெருக்கம், ஒரு தனிமை, பொறுமையா இருக்க முடியல. நான் பொறுத்தாலும் கடைக்காரங்க பொறுக்கல சிஸ்டர், நான் பொறுத்தாலும் அவங்க பொறுக்கல, அவங்க வார்த்தையை சகிக்க முடியல. அழுகிறாயா? இரும்பு கதவு உனக்காய் திறக்கப்படும், வெண்கல பூட்டுக்களை கர்த்தர் உனக்காய் உடைப்பார். அநேக செங்கடல் போன்ற தடைகள் இந்த ஆராதனை வேளையில உடையும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சகோதரி, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் என்று நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். நான் நிறைய இடத்துல அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், என் நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாய். யோபுக்கு பலன் கிடைத்தது, பலன் ஆண்டவர் கொடுத்தார் மகளே. அதுபோல உன் சத்துருக்களின் கண் காண, உன்னை பகைக்கிறவர்களின் கண் காண, உன்னை நம்ப வச்சு ஏமாற்றினவங்களுடைய கண் காண ஒரு சொந்தமான ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த வீடு ஒரு ஜெப வீடா மாறும். நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற. அல்லேலூயா. தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். இவ்வளவு பொறுத்திருந்தனே, இவ்வளவு பொறுமையாயிருந்தனே, இனி நான் எவ்வளவு காலம் கஷ்டப்படணும்? இல்ல மகளே, முடிவுக்கு வந்துருச்சு. கடைசி காலகட்டத்துக்குள்ள வந்துட்ட. ஒரு நன்மை நடக்க
போகிறது. யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். உன் வீட்டுக்குள்ள இரட்டிப்பான நன்மை வரும். நீ ஆண்டவராகிய இயேசுவை நம்பு. நீ நம்பு. கடன் பாரத்தை நீக்க ஆண்டவரால முடியும். இந்த வியாதியை மாற்ற ஆண்டவரால முடியும். குடும்பத்தின் பிரச்சனையை மாற்ற தேவனால முடியும். குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கொடுக்க தேவனால முடியும். நீ முன் போல இருப்பாய். நீ முன் போல இருப்பாய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பிள்ளைகளே. நீ முன் போல இருப்பாய். ஆதி மேன்மை, ஆதி மகிமை உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். திரும்ப கொடுக்கப்படும். கர்த்தர் உயர்ந்த நிலைமையிலே யோபுவை வைத்தது போல உன்னை உன் குடும்பத்தையும் உயர்ந்த நிலைமையிலே வைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர். ஜெபிங்க. நீங்க இன்னைக்கு ஜெபத்துல என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல என்னென்ன வேணும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எனக்கு முதல்ல பொறுமையை தாரும் கேளுங்க. என்ன வந்தாலும் பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நேத்து வரைக்கும் நம்ம எப்படியோ தெரியாது, நானும் சரி நீங்களும் சரி பொறுமையை இழந்திருப்போம். ஆனா இன்னைக்கு பிறகு அப்பா இந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள போகிறோம். அவசரப்பட்டு பேசிராத மகனே, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. வீட்டு தேடி நன்மைகள் வரும். வீடு தேடி மேன்மை வரும். கண்ணீரோடு நீ விதைக்கிறாய், கம்பீர அறுவடை பெறுவாய். நீ ரகசியமா உன் வீட்டுக்குள்ள ஒரு தரித்திர நிலைமைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனா வெளியில தெரியல. தரித்திரம், தரித்திரம் இல்லாத நிலைமை. அல்லேலூயா. பஞ்சத்துல கிடக்கிற ஒரு மனிதனுடைய வீடு எப்படி இருக்குமோ உன் வீடு தரித்திரத்துக்குள்ள இருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையை இயேசு மாற்ற போகிறார். என் இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்வா. நீ ஜீவ விருட்சத்தின் கனிய நாடு. ஆண்டவர் குறைவை நிறைவாய் மாற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி உமக்கே, 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 ஹல்லேலூயா. துதி உமக்கே. மாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்கு. எல்லா கைகளை தட்டி பாடுவோமா? மாலாக்காமல் என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா. துதி உமக்கே. யோபுவை போல ஆண்டவரை துதிங்க. துதி உமக்கே, ஹல்லேலூயா. துதி உமக்கே, ஹல்லேலூயா. துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா. துதி உமக்கே, ஹல்லேலூயா. துதி உமக்கே. எல்லா துதிப்போம். ஹல்லேலூயா.